இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியிலே காணப்படுகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் காணப்படுகிறது. ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதாம், முதல் மனிதன் ஆதாம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து ஏராளமான தலைமுறைகளை, ஏராளமான ஜெனரேஷன்ஸ், சந்ததிகளை இந்த உலகத்திலே கொண்டு வந்து வாழ வைத்து, இன்னும் வரப்போகிற அநேக சந்ததிகளையும் வாழ வைக்க போகிறவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? அவருக்கு என்ன சார் பெயர் அப்படின்னா, நான் இந்த வேளையிலே அவருக்கு ஒரு நாமத்தை இடுகிறேன். என்ன நாமம் அப்படின்னா, தலைமுறைகளை வரவழைக்கிறவர். தலைமுறைகளை வரவழைக்கிறவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அப்போ இந்த தலைமுறைகளுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து இருக்கிறவர்களா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பார்த்துக்குங்க. ஏன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில் வாழ்கிறோம். மிஞ்சி போனால் நமக்கு முன்னால் இருக்கிற நம்ம அப்பா அம்மா தெரியும், தாத்தா பாட்டியை தெரியும், கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதுக்கு அங்கிட்டு யாரெல்லாம் இருந்தாங்க, ஆதாம்ல இருந்து நம்முடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் உங்களால் சொல்ல முடியுமா? யாராலையும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஆதி முதற்கொண்டு, ஆதாம் என்னைக்கு முதல் மனிதன் உருவாக்கப்பட்டானோ அன்றிலிருந்து தலைமுறைகளை ஞாபகம் வைத்து தலைமுறைகளை வரவழைக்கிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறகுற பிள்ளைகள், அவ்வளவுதான் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1000 தலைமுறைகளை நீங்க நினைச்சு பார்க்க உங்களால முடிகிறதா? முடியவே இல்லைல்ல. ஆனால் தலைமுறைகளை வரவழைக்கிறவர் என்ற நாமத்தை உடைய இந்த கர்த்தர் நமக்கு பிறகு வரக்கூடிய 1000 தலைமுறைகளில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்ததான மிகவும் தெளிவான மெகா சைஸ் பிளானை கொண்டு ஒர்க் அவுட் பண்ணுகிறவராயிருக்கிறார். நாம ஒரு குறுகிய வட்டத்தில் தான் நம்ம சிந்திக்க நம்மளால முடியும். பார்த்துக்குங்க, நாம வாழ்கிற இந்த தலைமுறையில் என்ன நடக்குது அவ்வளோதான் தெரியும், அவ்வளோதான் நமக்கு தெரியவும் வேணும். பார்த்துக்குங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, ஒவ்வொரு தலைமுறையிலும் இந்த உலகத்தில் அந்த தலைமுறையில் இருக்கிற சில தலைவர்களை கொண்டு இந்த உலகத்தில் என்னென்னலாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு கடவுள் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. அந்தந்த தலைமுறை இந்த உலகத்தில் தோன்றும் போது அந்த தலைமுறையிலிருந்து சில தலைவர்களை சூஸ் பண்ணி கடவுள் இந்த உலகத்தில் தாம் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதனை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். பார்த்துக்குங்க. நீங்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இல்லையா, ஒரே ஒரு ஆபிரகாம், ஒரே ஒரு மோசே, ஒரே ஒரு ஜோசுவா, ஒரே ஒரு சாமுவேல், ஒரே ஒரு தாவீது. இதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகத்தில் தோன்றுகிற தலைமுறைகளில் ஆபிரகாம் போல, மோசே போல, யோசுவாவை போல, சாமுவேலை போல சில தேவதாசர்களை அவர் எழுப்பி இந்த உலகத்தில் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடித்து கொண்டே இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை போல இந்த உலகத்தை மாற்றணுமே அப்படின்னு ஒரு கனவு அந்த கடவுளுக்கு இருக்குது அல்லவா? அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய முகாந்தரமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகத்தில் வருகிற தலைமுறைகளில் சில தலைவர்களை சூஸ் பண்ணி அவர் தம்முடைய மெகா பிளானை இந்த உலகத்தில், இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் தலைமுறைகளை வரவழைக்கிறவர். சோ இதனை குறித்ததான ஒரு அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்றால் இந்த தலைமுறைகளை குறித்ததான சில தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பை கொஞ்சம் பார்ப்போமே. இந்த கோணத்தில் இயேசுவினுடைய பிறப்பு, தேவன் உலகத்தில் மனிதனாக இயேசுவை பிறப்பித்தார். அவருக்கு எந்த வம்ச வரலாறும் இல்லை, ஆதியிலே பிதாவோடு இருந்தவர் இந்த இயேசு. ஆனால் உங்களுக்காக, எனக்காக
இந்த பூமியிலே தலைமுறைகள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, வம்ச வரலாறு என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த தலைமுறைக்குள், அந்த வம்ச வரலாறுக்குள் வம்ச வரலாறே இல்லாதவர் வந்து உக்காந்துட்டாருயா, உக்காந்துட்டாரு. மனுஷனாய் பிறந்தார். லூக்கா 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷ பகுதியில் 3ஆம் அதிகாரத்தையும் மத்தேயு சுவிசேஷ பகுதியில் 1 அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். வம்ச வரலாறு சொல்லப்பட்டு இருக்கும். இயேசு எந்த தலைமுறையில் பிறந்தார் அப்படிங்கிற தகவலை லூக்கா 3லையும் பார்க்கலாம், மத்தேயு 1லையும் பார்க்கலாம். லூக்கா 3ல் சொல்லப்பட்டது மரியாளினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இயேசுவினுடைய தகப்பனார் இந்த உலகத்தில் ஜோசப் அவருடைய வம்ச வரலாறு. அப்போ லூக்கா 3ல் சொல்லப்பட்ட மரியாளினுடைய வம்ச வரலாறையும் மத்தேயு 1ல் சொல்லப்பட்ட யோசேப்பினுடைய வம்ச வரலாறையும் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் அப்படியே கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டு தேவதாசன் ஆபிரகாம் இருக்கிறார் இல்லையா, அவரு காலத்திலிருந்து 42வது தலைமுறையில் இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததாக நீங்க பார்க்கலாம். தலைமுறையே இல்லாதவர், வம்ச வரலாறே இல்லாதவர் உங்களுக்கா எனக்கா இந்த வம்ச வரலாறுக்குள்ள ஃபிட்டின் ஆகிறார் ஐயா, ஆகிறார். மாத்திரமல்ல, லூக்கா 3ல் இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, முதல் மனிதன் ஆதாமில் இருந்து 74வது தலைமுறையில் இயேசு இந்த உலகத்திலே பாலகனாய் பிறக்கிறாரு. இந்த இயேசுங்கிற பாலகன் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காக பல தலைமுறைகள் பிதாவாகிய தேவன் காத்து கிடந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் இந்த தலைமுறைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்குள் புதைந்திருக்கிற முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னா, யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம் அப்படிலாம் ஒரு பாடல்கள்லாம் இருக்குது. யூதா கோத்திரத்தில் இயேசு பிறகுறார். அப்போ அந்த யூதா கோத்திரம் இந்த உலகத்தில் வருவது ஒரு குறிப்பிட்ட தலைமுறையா இருக்கிறதுனால அந்த தலைமுறை இந்த உலகத்தில் தோன்ற வரைக்கும் பிதாவாகிய தேவன் காத்து கிடந்தார். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, முதல் மனிதன் ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து 22வது தலைமுறை வரைக்கும் தேவன் காத்து கிடக்கிறாரு. 22ஆம் தலைமுறையில யாக்கோபு, பழைய ஏற்பாடு தேவதாசன் யாக்கோபு இந்த உலகத்தில் பிறக்கிறாரு. இந்த யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் பிறக்கிறது. இந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். இதுல எங்க பார்க்கலாம் சார் அப்படின்னா, முதல் புஸ்தகம் பைபிள்ல ஆதியாகமம் இருக்கு இல்லையா, அந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசி பாருங்கள். குறிப்பா 8லிருந்து 12 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். வாசி பார்த்தீங்கன்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 49:10. அப்போ இந்த யூதா கோத்திரத்துல இயேசு பிறக்கணும்னா யாக்கோபு என்ற மனிதன் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும். எந்த தலைமுறையில் அந்த யாக்கோபை கடவுள் பிறக்க வைக்கிறாரு? ஆதாமில் இருந்து 22ஆம் தலைமுறையில் யாக்கோபை பிறக்க வைக்கிறாரு. அப்ப யாக்கோபு மூலமா 12 கோத்திரங்கள் இந்த உலகத்தில் பிறகுது. அதுல ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தில் அப்படியே போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது 74வது தலைமுறை, ஆதாமில் இருந்து 74வது தலைமுறை வரும்போது இயேசு பிறக்கிறார் அந்த யூதா கோத்திரத்தில். அவ்வளோ அழகா இந்த தலைமுறைகளை அப்படியே பாதுகாத்து அந்த யூதா கோத்திரத்தை செலக்ட் பண்ணி அந்த யூதா கோத்திரத்தில் இயேசு பிறக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ மெகா பிளான கடவுள் பிதாவாகிய தேவன் போட்டு இருக்கிறாருங்க. ஆகவே தான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த தலைமுறையில் உங்களை கொண்டு என்ன கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்தே தீரணும் அப்படின்னு பிதா பிளான் பண்ணி இருக்கிறார், கடவுள் பிளான் பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு தான் இன்னும் மூச்சை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ
இந்த தலைமுறைகள் மேல் கருசனையாய் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற கடவுள் அல்லவா. ஏதோ இந்த உலகத்துல வாழ்றோம் சாகிறோம் அப்படின்னு இல்லைங்க. இந்த தலைமுறையில ஒரு மெகா சைஸ் பிளான்ல நம்மளை கொண்டு ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த கோணத்துல இந்த சப்ஜெக்டை நீங்க பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். ரைட். இந்த தலைமுறைகளின் மேல கருசனை உடைய கர்த்தர்னு சற்று நேரத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் இல்லையா? அது எதனால பயன்படுத்தினேன் அப்படின்னா, நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலலாம் நீங்க வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்திலிருந்தே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பூமியில அநியாயமா மக்கள் பண்ணி கொண்டு இருந்தாங்க. பயங்கர துன்மார்க்கமான காரியங்களை பண்ணி கொண்டு இருந்ததுனால கடவுளுக்கு பயங்கரமா கோபம் வந்து, இந்த உலகத்தை நான் ஜல பிரளயத்தினால நிகரகம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க அந்த காரியத்தை பார்க்கலாம். ஆனால் மனித வித்தும் சில மிருக ஜீவன்களுடைய வித்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கம் கடவுளுக்கு இருந்திருக்குதுங்க. அதனால நீதிமான் யாரு அப்படின்னு சூஸ் பண்ணி நோவாவை தேர்ந்தெடுத்து அந்த பேழையில நோவாவையும் அவனுடைய குமாரர்களையும் குமாரருடைய மனைவிகளையும் அங்க பாதுகாப்பா வைக்கிறாரு. அப்புறம் மிருக ஜீவன்களுடைய சந்ததிகளும் இந்த உலகத்தில் இருக்கணுமே, அதனுடைய வித்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மிருக ஜீவன்கள்ல ஜோடி ஜோடியா ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியான மிருக ஜீவன்களையும் அந்த பேழையில பாதுகாப்பா வை அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த நோவாவுடைய கதையிலிருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தலைமுறைகள் மேல் கருசனை உடையவராய் இருந்ததுனால தான் இந்த வித்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உடையவராக நோவாவுக்கு தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கடவுள் கொடுத்தார். அப்போ தலைமுறைகளின் மேல் எவ்வளவு கருசனை உடையவராய் கடவுள் இருந்திருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், அந்த தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுகுலமானது தேவ பக்தி உள்ள சந்ததிகளை இந்த உலகத்தில் பெற்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கமுடையவராய் அந்த கடவுள் காணப்படுகிறார். இதெல்லாம் நீங்க வேத வசனம் சொல்லுதுங்க, இதெல்லாம் வாட்சி பார்க்கணும். எங்க சார் சொல்லுது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் மல்கியா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம். அதுல மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் கடவுள் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் அந்த ஒரு மனிதன் ஆதாமை படைத்தார் அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இந்த உலகத்துல வாழ்கிற மனுகுலமானது அவருக்கு பிரியமான, அவர் மேல பக்தியுடைய சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும் அப்படின்னு முதல் மனிதன் ஆதாமை படைக்கிறாரு. அப்புறம் அவன் மூலமாய் பல்வேறு தலைமுறைகளை இந்த உலகத்துல உண்டாக்குகிறாரு. இன்னும் பல்வேறு தலைமுறைகளை நம்மளை தாண்டி இன்னும் உருவாக்க போகிறாரு. இதெல்லாம் ஏன் செய்யறாரு அப்படின்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த உலகத்துல வாழ வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கமுடையவராக கடவுள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதனாலதான் கல்யாணம் முடிக்கும் போதே தேவ பக்தி உள்ள கணவன், தேவ பக்தி உள்ள மனைவி, மணமகன் மணமகளை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த வேதம் போதிக்கிறது. ஸோ தலைமுறைகளின் மேல் சந்ததிகளின் மேல் கருசனை உடையவராக கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததி பெற்றெடுக்கப்பட வேண்டும் என்பதில் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களெல்லாம் கவனமாக இருந்தார்கள் அப்படிங்கிற சில தகவல்களையும் உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் ஆசைப்படுகிறேன். ஈசாக்கு, இந்த ஈசாக்குக்கு மணமகளை தேடுகிறதுல ஆபிரகாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த காரியத்தை டீல் பண்ணுகிறாரு அப்படிங்கிறத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3-4 2 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கு, என் மகன் ஈசாக்கு பெண்ணு பார்க்கணும்ப்பா,
எங்க போய் நீ பெண்ணை தேடணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதியாகமம் 24:3-4. நான் குடியிருக்கிற கானானியருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். நான் இப்போ ஒரு இடத்துல குடியிருந்துட்டு இருக்கிறேன். எங்க? கானானியர் மத்தியில குடியிருந்துட்டு இருக்கிறேன். அந்த கானானியர் மத்தியில போய் என் மகன் ஈசாக்குக்கு நீ பெண் ஜாதியை பார்க்க கூடாது, பெண்ணை தொலைவ கூடாது. சரி, வேற எங்க போய் தொலைவணும்? அடுத்த வார்த்தை 4வது வசனம். நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்று தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து பேசி ஒரு சத்தியம் வாங்குகிறான். அப்ப கடைசியில் யார ஈசாக்குக்கு மனம் முடிக்கிறான் ஆபிரகாம் என்றால் ரெபக்காலை மனம் முடிக்கிறான். தட் இஸ் a point you have to know. தேவ பக்தி உள்ள சந்ததி பெற்றெடுக்க வேண்டும். அதற்காக ஆபிரகாம் எவ்வளவு மெனக்கெடுறாரு பாருங்க, எவ்வளவு டீட்டெயில தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்புறாரு பாருங்க. அதே மாதிரிதான் நடந்தது. யாக்கோபை பெற்றெடுக்கிறான். அந்த யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள். அந்த கோத்திரத்துல யூதாங்கிற ஒரு கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்துல இயேசு பிறந்தார் என்று ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா? இந்த காரியம் நிறைவேறதுக்கு கடவுள் ஆபிரகாம், ஈசாக்குடைய மனைவி ரெபக்காள் பயங்கரமா அந்த தலைமுறைகள்ல ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க. தலைமுறைகளை வரவழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஈசாக்கு தன்னுடைய குமாரன் யாக்கோவுக்கு பெண் பார்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது தன்னுடைய தகப்பன் தனக்கு எப்படி பெண்ணை பார்த்தாரோ அதே போல தன்னுடைய குமாரனாகிய யாக்கோவுக்கும் தான் பெண் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோவை அழைத்து சில இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி அனுப்புறாரு. யாரு? ஈசாக்கு. அதை நீங்க பார்க்க வேண்டும். எங்க பார்க்கலாம்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அங்கே அதனை பார்க்கலாம். வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதியாகமம் 28, 1, 2. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல். கரெக்டா சொல்றாரு. யாரு? ஈசாக்கு யாக்கோபை பார்த்து நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல். வேற எங்க போய் பெண்ணை பார்க்கணும்? நீ எழுந்து புறப்பட்டு உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுள் பெண் கொள். ஸோ பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, இவ்வளோ கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி ஏன் அனுப்ப வேண்டும்? ஏனென்றால் மறுபடியும் மல்கியா 2:15 இங்கே கொண்டு வாங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கதானே. ஆபிரகாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா இஸ்மவேல் வராமல் தவித்திருக்கலாம். இஸ்மவேல் வந்தாச்சு, தவிர்க்கப்பட்டு இருக்கலாம். ரைட். ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்குக்கு தான் வாழ்கிற கானானின் இடத்துல பெண்ணை பார்த்துறாத, பெண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சிருச்சுன்னா தேவ பக்தி இல்லாத சந்ததி தான் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால வேலைக்காரனே இங்க வா, இங்க பெண்ணை பார்த்துறாத, நீ அங்க போய் பெண்ணை பாருன்னு சொல்லி அனுப்புறான். அதே தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு செய்யறார். அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த உலகத்தில் உருவாக வேண்டும், கடவுளுக்கு பயந்த தலைமுறை உருவாக வேண்டும் என்பதில் கடவுள் எவ்வளோ கரிசனையுடையவராக இருக்கிறார், அவரோடு நீங்களும் நானும் எந்த அளவு கோஆப்ரேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு காரியம் புரிதல் உங்கள் மனசுக்குள்ள பதிய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். தலைமுறைகளை வரவழைக்கிறவர். இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த யாக்கோபுடைய அண்ணன் ஏசா இருக்கிறான்ல, அந்த ஏசா தன்னுடைய தகப்பனார் ஈசாக்கு தம்பியாகிய யாக்கோபின் இடத்துல எங்க போய் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரோ அதே இடத்துல தன்னுடைய தகப்பன் ஈசாக்கையும் தாய் ரெபக்காலையும் வெறுப்பேத்துற மாதிரி அதே கானானியருடைய குமார்த்திகள்ல போய் ஒருத்தைய கல்யாணம் முடிக்கிறான். யாரு? ஏசா. எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அதில் ஒரு சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதனால தான் அது உன்னிப்பாக நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். இதே ஆதியாகமம் 28 8, 9 வாசிங்கன்னா, கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததனால் எங்க போறான்? ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய். இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமினுடைய குமாரன் இஸ்மவேல்.
அந்த இஸ்மவேல் ஆகாரின் மூலமாய் தோன்றணும் அப்படிங்கிறத கடவுள் விரும்பவே இல்லை. ஆனால் ஏதோ ஆயிடுச்சு, தோன்றியாச்சு. இப்போ இங்கே ஏசா அடுத்த சந்ததியில் ஏசா எங்கே போகிறான்? அந்த இஸ்மவேல் இடத்துல போய் இஸ்மவேலினுடைய குமார்த்தி ஆகிய மகளாத் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை இந்த ஏசா விவாகம் பண்ணுகிறாங்க. அப்போ இது ஏன் விலைக்கு காண்பிக்கிறேன்னா, இந்த ஏசாவை போல சில கேரக்டர் நம்ம குடும்பங்களில், சில பேருடைய குடும்பங்களில் இருக்கதான் செய்கிறார்கள். இது போல போய் திருமணம் முடிக்கிறதுனால என்ன ஆகிறது? தேவ பக்தி இல்லாத சந்ததிகள் இந்த பூமியிலே உருவாக வாய்ப்பாய் அமைந்து விடுகிறது அல்லவா? கடவுள் அதை விரும்புகிறாரா? விரும்பவில்லை. மல்கியா 2:15 மீண்டும் இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அவருடைய நோக்கம் தேவ பக்தியுள்ள சந்ததியை இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும், தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். இந்த விதத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஏசாயா 41:4, நாம் ஆராதிக்கிற தேவன் ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர். அவருக்கு சித்தமான தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதுதான் அவருடைய விருப்பம். இந்த பூலோகத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். நாம் அவரோடு இணைந்து கோஆபரேட் பண்ணணும்னா ஒரு காலகட்டம் வரும்போது இந்த உலகம் அவர் நினைக்கிற வண்ணம் ஏதேன் தோட்டமாய் மாறுமையா மாறும். இந்த விதத்தில் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்றே நான் நம்புகிறேன். ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.